வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி. நாளைக்கு வரக்கூடிய பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததா நமக்கு இருக்கு. இப்ப நமக்கு குப்த நவராத்திரி ஒரு வருஷத்துக்கு மொத்தமா 4 நவராத்திரிகள் வரும். அதுல தை மாசம் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடியதுதான் இந்த குப்த நவராத்திரி. இந்த குப்த நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி தான் வசந்த பஞ்சமி திதின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இந்த நாள்ல தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்சாங்க. இத பத்தி ஏற்கனவே 2 வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம இன்னும் பல சிறப்புகள் நாளைய நாள்ல இருக்கு. நாளைக்கு நமக்கு தேதியோட கூட்டுத்தொகை 5. அதாவது நாளைக்கு தேதி 14. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 4ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 5ங்கிற நம்பர் வருது. இந்த பஞ்சமி திதியும் பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி தான். இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்தது. அந்த வகையில இந்த 5ங்கிற நம்பரும் நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது. அடுத்ததா நாளைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த புதன் கிரகத்துக்கு உரிய நம்பர் தான் 5. இப்படி 5 சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. இத பத்தின பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா நாளைக்கு இன்னும் ஒரு சிறப்பும் நமக்கு சேர்ந்து இருக்கு. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்த நேரமும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படி பல சிறப்புகள் நாளைய நாள்ல நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு. இந்த நாள்ல ஒரே ஒரு வெற்றிலைய வச்சு பணத்தை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை நாம எப்படி செய்யணுங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா நாளைக்கு வரக்கூடிய காரிய சித்தி நேரம், அதாவது கோல்டன் மினிட்டை பத்தின பதிவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு இந்த கோல்டன் மினிட் ஒரே ஒரு நிமிஷம் நமக்கு இருக்கும். இந்த ஒரு நிமிஷத்துல நாம என்ன கேட்டாலும் நாம என்ன நினைச்சாலும் அது அப்படியே நிறைவேறும். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும் இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கு எளிமையா நாம செய்ய வேண்டிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பத்தியும் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பணவசிய நேரம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய சேனல்ஸ்ல உங்களால பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்தந்த நேரத்துக்குரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் முயற்சிகளையும் நாம செய்யும் போது நிச்சயமா அதுல நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். என்னதான் நமக்கு கெட்ட நேரமே இருந்தா கூட அந்த கெட்ட நேரத்தினால வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். அந்த வகையில சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணவசிய நேரம் நாளைக்கு எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பணவசிய நேரத்துல கூட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னங்கறதையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு 2 அப்படி இல்லைன்னா 3 பணவசிய நேரங்கள் வரும். நாளைக்கு நமக்கு 2 பணவசிய நேரங்கள் வருது. இந்த 2 பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நாளைக்கு காலையில 10 மணி 12 நிமிடங்களுக்கு நமக்கு பணவசிய நேரம் ஆரம்பமாகுது. 10 மணி 48 நிமிடங்களுக்கு இந்த பணவசிய நேரம் முடியுது. மொத்தமா 36 நிமிஷங்கள் இந்த பணவசிய நேரம் நமக்கு இருக்கு. அடுத்ததா மத்தியானம் 2 மணி 48 நிமிடங்களுக்கு பணவசிய நேரம் ஆரம்பமாகி மத்தியானம் 3 மணி 36 நிமிடங்களுக்கு இந்த பணவசிய நேரம் முடியுது. மொத்தமா 48 நிமிஷங்கள் நமக்கு இருக்கு. இப்போ இந்த பணவசிய நேரத்துல ஒரு சிறப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில 10 மணி 12 நிமிஷத்துல இருந்து 10:48 வரைக்கும் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. இதே நேரத்துல நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரமும் வருது. நாளைக்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் பாத்தீங்கன்னா காலையில 10 மணி 44 நிமிடங்கள்ல இருந்து 11 மணி 42 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு.
இப்போ இந்த 10:44 இருந்து 10:48 வரைக்கும் இருக்கக்கூடிய 4 நிமிஷத்துல உங்களுக்கு பணவசிய நேரமும் இருக்கு, மைத்திரேய முகூர்த்த நேரமும் இருக்கு. மைத்திரேய முகூர்த்தம்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம். சோ இந்த 10:44 இருந்து 10:48 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4 நிமிஷத்தை நாம பயன்படுத்திக்கும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட 4 நிமிஷத்தை என்னால பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றவங்க இப்ப நான் சொன்ன 2 பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டைம். அதனால உங்க எல்லாருக்கும் தகுந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனல்ல எப்பயுமே எளிமையா எந்த ஒரு செலவுமே இல்லாத பரிகாரத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பார்க்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறையை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால எல்லாருமே செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. ஆண்கள் பெண்கள் இப்படி யார வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் நாளைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நாம தேவையான பொருட்களை பாத்திரலாம். தம்ப்நெயில்ல நான் சொல்லியிருக்கிற மாதிரி 5 கிராம்பு நமக்கு தேவைப்படும். ஏன்னா நாளைக்கு இந்த 5ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் 5 கிராம்பை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்ததா எப்பயும் சொல்ற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல நமக்கு எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கு உரியது. அது மட்டும் இல்லாம அனைத்து வளங்களையும், அதாவது செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய நிறம் தான் பச்சை. இப்போ நான் சொன்ன பணவசிய நேரத்துல அமைதியா ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. நீங்க சர்க்கிள் வரையும் போது நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும். நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்கக்கூடாது. சர்க்கிள் நீங்க கையால வரையறீங்கன்னா கொஞ்சம் கோணமானலா வரும். இதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல நான் சர்க்கிளை கரெக்டா தான் போடுவேன்னு நினைக்கிறீங்கன்னா காம்பஸையோ வளையலையோ ஏதாவது ஒரு மூடியையோ வச்சு நீங்க சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இப்ப இந்த சர்க்கிள்குள்ள ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த முக்கோணத்தோட ஸ்பெஷல் என்னங்கறத பத்தி நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீக் கொடுத்த வீடியோல கூட இந்த முக்கோணத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த முக்கோணத்துல மேல இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பான கார்னர் பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா நமக்கு இழுத்து கொடுக்கும். அடுத்ததா நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய முக்கோணத்துக்கு நடுவுல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 கிராம்பை வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பரை வச்சு அந்த பேப்பர்ல சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க. இந்த சர்க்கிள்க்கு நடுவுல முக்கோணத்தை வரைஞ்சு அந்த முக்கோணத்துக்கு நடுவுல 5 கிராம்பை நீங்க வச்சிருக்கீங்க. இந்த 5 கிராம்பையும் உங்க கண்ணால பாத்துக்கிட்டே இப்ப நான் சொல்ற அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லுங்க. இந்த அஃபர்மேஷன்ஸையும் நீங்க 5 முறை சொல்லணும். எனக்கு பணத்தை ஈர்த்து கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி 5 டைம்ஸ் 5 தடவை நீங்க சொல்லுங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல இருந்து கிராம்பு வெளியில விழாத மாதிரி அந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த பேப்பரை உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ நீங்க வச்சுக்கோங்க. பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பரோட சேர்த்து இந்த கிராம்பையும் கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே சமயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.